இந்த திருத்தொண்டர் தொகையை முதல் பாடின ஆள். அவர் நினைச்சா இந்த கதையே நிப்பாட்டி இருக்கலாம். பாடின ஆள் அவர் சிவபெருமானுக்கு தோழர். அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு சிவபெருமான் அவருக்கு தம்பிரான் தோழர் என்று பெயர். சிவபெருமான் அவரை ஃப்ரெண்டா தான் வச்சிருந்தார். சிவனடியாரை கும்பிடாம ஒருத்தன் போனானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதான். என்ன பனிஷ்மெண்ட் திருப்பி சொல்லிக்க, என்ன பனிஷ்மெண்ட் உடனே அவர் சொன்னார், சுந்தரரை நான் சைவத்தில் இருந்து விலக்கி வைக்கிறேன். கடவுளை தள்ளி வைத்த மனிதனை சைவத்தினுடைய சிவனடியார்கள் ஒருவரா நாம சேர்க்க வேண்டும், அதுக்கு ஒரு இடம் கொடுங்கோ. விரல்மண்டரும் செய்த அடியார்களிலே ஒருவர் என்று சொல்லி அவரையும் சைவ அடியார்களுக்குள்ளே ஒருவராக சைவம் சேர்த்து கொண்டதென்றால் சைவத்தினுடைய சுதந்திரம் எந்த அளவானது என்று நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? அந்தோணி என்றார். இவன் பாதிரியார் என்றான். என்ன நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வரவில்லை, இயேசுவை மறந்தனையோ என்றாராம். இவன் பாவி கன்னத்தில் அடிச்சு கொண்டு சொன்னானாம், சிவசிவா நான் இயேசுவை மறப்பனோ என்றானாம். இதுதான் சைவம். ஒரு பாதிரியார் தான் ஒரு கதை சொன்னார். நான் ஒரு சமயத்தை இழிவுபடுத்த சொல்வதை அந்த பாதிரியார் சொன்ன கதையை அப்படியே சொல்ல வேணும்ங்கிறதுக்காக சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. வருஷ பிறப்பு கொண்டாடுவார்கள். இந்த நடுச்சாமம் வருஷம் பிறக்கிற பொழுது கேக் வெட்டுவார்கள். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே எங்களோடு கலந்து கொள்வீராக என்று வெட்டுவார்கள். ஒரு நாள் ஒவ்வொரு வருஷமும் கேக் வெட்டினார்கள் எல்லாரும். கடவுள் ஒரு முறை பார்த்தார், நெடுகத்தான் என்ன கூப்பிடுறார்கள், ஒரு முறை போய் கேக்ல ஒரு துண்டு வாங்கி சாப்பிட்டா என்று கடவுள் நினைச்சாராம். இது ஒரு பாதிரியாரே எழுதின கதை, அதனால தான் நான் துணிஞ்சு சொல்லுகிறேன். அப்படி முடிவு செய்தோடனே நினைச்சார் கடவுள், சரி இந்த முறை போக வேண்டியதான், ஒரு வீட்டுக்கு போக வேண்டியதான் நினைச்சு எந்த ஊர்ல போகலாம் என்று பார்த்தார். அந்த நாட்டிலேயே இருந்த பணக்கார ஒரு ஊர் இருந்தது. அங்க பணக்காரர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். கடவுள் நினைச்சார், போறதுதான் போறேன், கேக் வேண்டி சாப்பிட போறேன், நல்ல கேக்கா சாப்பிட்டா என்னன்னு நினைச்சார். எங்களோட இருந்திருந்து அந்த ஆளுக்கும் அந்த புத்தி வந்துட்டுது. போனார். அப்ப அந்த பணக்கார ஊருக்கு போவோம்னு முடிவு பண்ணிட்டார். அந்த பணக்கார ஊருக்கு போனார். நடிச்சாமம்பரையும் பார்த்து கொண்டிருக்கார். கூப்பிடுவாங்க, அப்ப போவோம். ஆச்சரியம், சரியா 12 மணின்றோட இந்த பெரிய பணக்கார வீட்டுல எல்லாம் கதவுகளை பூட்டினாங்களாம், வீட்டு கதவுகளை. கடவுளுக்கு இது புரியலையே, பூட்டுகிறார் என்று புரிய இல்லை. பெரிய கேக் வெட்டி பெரிய கேக் செய்து வெட்ட இந்த நேரத்துல பார்த்தேன் யாராவது பிச்சைக்காரன் வந்து கேக் கேட்பான் என்ற பயத்துல கேக் கதவை பூட்டிட்டாங்களே எல்லாரும். கடவுள் பார்த்தார், உள்ளதுல பெரும் பணக்காரன் வீட்டை போய் கேட்போம் என்று போனார். ஒரு பெரிய பணக்காரன் கதவு தட்டினார். கேக் அப்பதான் அவர்கள் வெட்டுகிறார்கள். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே இந்த ஆண்டு மோடு கேக்கில் வந்து பகிர்ந்து கொள்வீராக என்று சொன்ன வீச்சுக்கு கடவுள் கையை தட்டி கதவை தட்டினார். இவன் கத்திய கீழே போட்டுட்டான். இது யாருப்பா? இந்த சாமத்துல வெட்டினதே ஒருத்தரும் பெறப்படாதுன்றதுக்கு தானே. இந்த சாமத்திலையும் யாரோ வந்துட்டானே, இப்ப கதவு திறவுங்க என்று சொன்னான். இந்த வீட்டுக்கார அம்மா போய் கதவை திறந்தது. பார்த்தா கடவுள் நிக்கிறார். கோளரெல்லாம் உயர்த்தி விட்டுட்டு தன்னை கண்டோன்னு வணங்குவார்கள் நம்பிக்கையில நிக்கிறார். இந்த அம்மா கேட்டது, நீங்க ஆறுண்டு கேட்டது, வெளியில நிக்கிற கடவுளை. இவர் சிரிச்சு, நான் தான் கடவுள் என்றார். இந்த அம்மா வந்து சொல்லிச்சு, ஒரு பைத்தியக்காரன் வந்திருக்கிறான், இந்த நேரத்துல தன்னை கடவுள் என்றான், இவன் என்ன செய்யட்டும்ன்றான், அடிச்சு சாத்திட்டு வா, அவனை விட்டா பெரிய ஆபத்துன்ட்டான். இவன் கதவு பூட்டுப்பட்டு போச்சு. சாமிக்கு கேக் கிடைக்கல. சரி அடுத்த வீட்டுல போய் கேட்போம், அடுத்த பணக்காரன் வீட்டுல கேட்போம். அங்க போய் கேட்டா அங்கேயும் கதவை தட்டினோன்னு அவனும் அப்படித்தான் ஒருத்தன் வந்து திறந்தான். என்ன என்று கேட்டான். நான் கடவுள் வந்திருக்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே எத்தனை பேர் வலிக்கட்டி வந்திருக்கிறீர்கள் என்றான். அவன் ஒருத்தனும் கொடுக்குறான் இல்ல. கடவுளும் வேற நான் கடவுள் கடவுள் சொல்லி களைச்சு போனார். அந்த ஆளு நான் ஐடென்டி கார்டை விட்டுட்டு போயிருக்கும் போல இருக்கு. கடவுள் ஒருத்தரும் நம்புறான் இல்ல. தட்டி களைச்சு போய் அந்த ஊரினுடைய எல்லையில ஒரு ஏழை குடும்பம் இருந்தது. ஏழை குடும்பம், ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பம். அதுக்கு கேக் செய்து சாப்பிடவே வசதி இல்லை. அங்க இருந்த அந்த குருணியுமா எல்லாத்தையும் போட்டு ஏதோ சம்பிரதாயத்துக்கு அதெல்லாம் கேக் மாதிரி ஒன்று செய்து வச்சிருந்தது. வருஷப்பிறப்புக்கு நாங்களும் வெட்ட வேணும். அதுகளும் அந்த கடை நேரத்துல பரலோகத்தில் இருக்கும் பிதாவே இந்த கேமோடு வந்து கலந்து கொள்ளும் அந்த சின்ன கேக்கை வெட்டுகிறார்கள். கடவுள் பார்த்தார், இந்த வீட்டிலேயாவது தர்றானா இல்லையான்னு பார்க்க வேணும்னு ஓங்கி அடிச்சார் கதவுல. பக்குண்டு கதவை திறந்து போச்சு. சாமி குத்துக்கரணம் அடிச்சு போய் கேக்கு கிட்ட விழுந்தார். ஏன் அந்த வீட்டுக்கு பூட்டு இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளுக்கு விஷயம் ஏறுதோ அவ்வளவு பூட்டு கூடும் பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அலமாரிய பூட்டி, லாஜியை பூட்டி, அறைய பூட்டி, கதவை பூட்டி, பிறகு 2வது பூட்டு பூட்டி, கேட் பூட்டி, இத்தனை பூட்டும் இருக்குன்ற அங்க உள்ளுக்கு விஷயம் சேர்ந்து இவன் ஏழை வீட்டுக்கு என்னத்துக்கு அந்த பூட்டு? இவன் பூட்டே இல்லை. கதவு திறந்தே வச்சுட்டு தான் கேட்க வெட்டினான். இது தெரியாம கடவுள் மற்ற பணக்காரர் வீட்டை நினைச்சு கொண்டு தட்டினார். கதவு திறந்து போச்சு. போய் விழுந்தார். விழுந்த உடனே கடவுளுக்கு பெரிய ஆச்சரியம். அந்த 2 கணவனும் மனைவியும், ஐயா வந்திருக்கிறீர்கள், இந்த கேக் சாப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும். பணக்காரன் பெரிய பெரிய கேக் வெட்டினவன் எல்லாம் 5 அடுக்கு 6 அடுக்கு கேக் வெட்டினவன் எல்லாம் ஒரு துண்டு கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுகள் ஒரு சின்ன கேக்கை வெட்டிட்டு நீங்க சாப்பிட்டு தான் போக வேணும்ங்கிறார்கள். கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப கடவுள் நினைச்சாரு, இதுகளுக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேணும்னுட்டு நான் கடவுள்ன்றதை சொல்லுவோம் நினைச்சு, மக்களே நான் சாப்பிடுகிறேன், உங்க வீட்டுல கேக் சாப்பிடுகிறேன், ஆனா நான் ஆரண்டு முதல் சொல்லுகிறேன், அதை கேட்டுட்டு நீங்க கேட்கத்தாங்க. அதுகள் சொல்லிச்சு, நீங்க ஆறா இருந்தா எங்களுக்கு என்ன சாமி, முதல் கேக்க சாப்பிடுங்க. சாமியும் சொல்லி பாக்குற, இல்ல நான் ஆரண்டு கேளுங்கோ, பிறகுதான் நான் சாப்பிடுவேன். அதுகள் கணவன் அவரை சாமியை கையில பிடிச்சு கொண்டான். அந்த மனைவி கேக்க வெட்டிச்சது. இவர் ஆன்றதுக்குள்ள வாய்க்குள்ள வச்சு கேக்க தள்ளியாச்சு. மீண்டு விழுங்குகிறார் கடவுள்.
முண்டு விழுங்கிட்டு, அட பாவிகளா, இனியாவது நான் ஆரென்று சொல்றேன் கேளுங்கடான்ட்ட. அதுகள் கேட்டது, சரி இவ்வளவு ஆசைப்படுற, நீங்க ஆரென்று சொல்லுங்க என்றிச்சுது. அதுகள் அவர் சொன்னார், உடனே நிமிர்ந்திருந்து, நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றார். அந்த ஏழை குடும்பம் சொல்லிச்சுது, அதுதான் எங்களுக்கு அப்பவே தெரியுமே, நீங்க வந்தோடனே தெரியுமே நீங்க கடவுள் தான் என்று. கடவுளுக்கு ஆச்சரியம் தாளே இல்ல, சொன்ன ஒருத்தனை நம்ப இல்லை, இதுகளுக்கு அப்பவே தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் தான் கடவுள் என்று, எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டோன்னே அந்த ஏழை குடும்பம் சொல்லியதாம், இந்த நடிச்சாமத்துல இவ்வளவு பணக்காரர் இருக்கிற ஊர்ல ஏழை வீட்டை ஒரு கை தட்டுதுண்டா, அது கடவுளுடைய கையா தானே இருக்க வேண்டும் என்றார். இதுதான் சைவத்தினுடைய சாராம்சம். எவ்வளவு நேரம் போச்சு. சைவம் ஒரு பிரம்மாண்டமான சமயம். சைவத்தினுடைய பெருமை என்ன தெரியுமா? நான் ஒரு சமயத்தினுடைய பயன்பாடு என்ன நான் உங்களை கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல வேண்டாம், மனதுக்குள்ள சொல்லிக் கொள்ளுங்க. ஒரு சமயம் என்ன பயன்பாடு செய்யும்? மெடிக்கல் காலேஜ் படிச்சா டாக்டர் வேலை பார்க்கலாம், இது படிச்சா டாக்டரா படிக்கலாம், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோசனம் இருக்கு. சமயம் படிச்சா என்னையா செய்யலாம்? சமயம் படிச்சு வரக்கூடிய பயன்பாடு என்ன என்று கேட்டால், சமயத்தாலே வரக்கூடிய பயன்பாடு ஆன்ம சுதந்திரம், அதை தவிர வேறொன்றுமே. சமயத்தை நன்றாக படித்து அதுக்குள்ளே போய் கொண்டிருந்தா ஆன்மா விடுதலை பெறும். அந்த ஆன்ம விடுதலைக்காகத்தான் சமயம். விடுதலை என்பது சுதந்திரம். நான் சொல்வது உண்மையல்லவா? விடுதலை என்பது சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை உண்மையாக தருகிற சமயம் எது என்றால் நம் சைவ சமயம். நான் பெருமையோடு சொல்லுகிறேன். நான் பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் கடவுளை கும்பிடுகிற பொழுது கேட்பேன், எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் என்ன, இருந்தால் இருக்கத்தான் போகிறது, செய்கிற பாவத்துக்கு இருக்கா விட முடியுமா? இருந்தால் நான் மீண்டும் தமிழனாக பிறக்க வேண்டும், என்னுடைய வேண்டுகோள், நான் சொல்லுகிற வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, நான் பிறந்தால் மீண்டும் சைவனாக பிறக்க வேண்டும், இரண்டாவது வேண்டுகோள். மூன்றாவது சொல்வேன், மீண்டும் என் சொந்த யாழ்மண்ணிலேயே நான் பிறக்க வேண்டும். இது ஒரு புழுகில்ல பாருங்க. இது நான் யாழ்ப்பாணம் அவரவருக்கு அவரவர் ஊர் அப்படி வச்சுக்கொள்ளுங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால், இது அப்படிப்பட்ட ஒரு சமயம். சுதந்திரம் என்றால் சைவ சமயம் கொடுத்த சுதந்திரம் போல யாராவது ஒரு சமயம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னொரு சமயத்தை இழிவுபடுத்துகிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். என் தாய் அழகானவள் என்று நான் சொல்வதற்கு அர்த்தம் உங்களுடைய தாய் அழகில்லை என்பது இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி நினைப்பீர்கள் என்பதற்காக என் தாய் அழகி என்பதை நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? நான் அப்படி என் தாய் அழகி என்றால் அவை இவர் எங்கட அம்மாவை அழகில்லை என்று சொல்றார் என்று நீங்க நினைச்சா அது உங்க குற்றம். நான் அப்படி சொல்லி நினைக்கவே இல்லை. நான் என் தாயினுடைய அழகை சொல்லுகிறேன். அப்படித்தான் நான் என் சமயத்தினுடைய பெருமையை சொல்லுகிறேன். இதுல வேற எந்த சமயத்தினுடைய இழிவும் நான் சொல்லவில்லை. என்னையா அப்படி உன் சமயத்திலே பெரிய சமயம் என்கிறாய்? சமயம் என்றால் ஆன்ம விடுதலை வேண்டும் அல்லவா? விடுதலை என்பது சுதந்திரம். எந்த சமயம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது? எந்த சமயம் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது? சும்மா சொல்றோம் பாருங்க. சைவ சமயத்திலே பெரிய புராணம் என்ற ஒரு புஸ்தகம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படிச்சிருப்பீர்கள். இதெல்லாம் தெரிய வேணும்ங்கிறதுக்காகத்தான் நான் வேணும்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு சொல்கிறேன். பெரிய புராணம் நம்முடைய 63 நாயன்மாருடைய கதை, அதாவது சிவனுடைய அனுக்கிரகம் பெற்ற 63 கதை. சேக்கலார் என்கிற ஒரு பெரிய மனிதன் பாடிவிட்டு போயிருக்கிறார். இந்த பெரிய புராணத்துல ஒரு கதை, ஒருவர் அதிலே 63 அடியார்கள், அதாவது இந்த இப்ப தேர்தல் தொகுதி பிரிக்கிற மாதிரி தான் சார். 63 சீட் சைவத்துல, அதுல 6 இந்த சீட் என்று கொடுத்திருக்கார்கள். 63 சீட் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம கட்சிக்காரனுக்கே சீட் இல்லாதபோது அடுத்த கட்சிக்காரனுக்கு யாராவது சீட் கொடுப்பானா? பெண் கட்சியிலே 1000 பேர் போட்டியிடுகிறார்கள். எனக்கு சீட் கொடு, எனக்கு சீட் என்று கொடு என்றால் வேறொரு கட்சிக்காரனுக்கு நாம சீட் கொடுப்போமா? சைவம் கொடுத்தது தன் சைவத்திலே இல்லாத சாக்கிய நாயனார் என்கிற ஒருத்தரை இந்த நாயனராக சேர்த்து கொண்டது. 63 நீ ஒருத்தர் உட்காரு. இன்றைக்கு நவீனம் என்று பேசுகிறார்களே, இந்த நவீனத்திலே யாருக்காவது இந்த மன துணிச்சல் வருமா? அது கூட பெருசு இல்ல சார். அதுல ஒருவர் விரல் மிண்டர் என்று ஒருத்தர். நான் சைவத்தை ரசிக்கிறது இப்படித்தான் பாருங்க. இந்த கதை சொல்லி புராணம் சொல்ற வேலை எந்த வேலை இல்லை. சைவத்தை ரசிக்கிறது எப்படி? அதுல ஒருவர் விரல் மிண்டர் என்று ஒருத்தர் இருந்தார். கொஞ்சம் கோபக்காரன். சில பேருக்கு பிறவியிலேயே சில குணம் இருக்கும், போகாது. நீங்க என்ன போட்டு தேய்ச்சாலும் அது போகாது. சில பேருக்கு டக்குண்டு கோபம் வரும். அது அவருடைய இயல்பு. விரல் மிண்டருக்கு அப்படி ஒரு இயல்பு. ஆனா நல்ல சிவபக்தர். அவர் என்ன செய்தார்கள்? ஒரு நாள் சிவனடியார்கள் எல்லாம் திருவாரூரிலே தேவாசிரிய மண்டபம். எவ்வளவு நேரத்துக்கு பாட்டணும்? இப்ப என்ன 10 நிமிஷம் இருக்கா? சரி, நான் 5 நிமிஷம் பேசுறேன்டாலும் பேசுவேன். நானே கேட்டுக்கொண்டுதான் தருகிறார்கள் அவர். அதால நீங்க அவர் ஏதோ என்ன தடுக்கிறாருன்னு நினைச்சிடாது. என்ன 20 நிமிஷம். அதுல இந்த விரல் மண்டர் இருக்கிறாரு. திருவாரூர் என்ற ஊரிலே கோயிலே தேவாசிரிய மண்டபம் என்று ஒரு மண்டபம். அந்த காலத்துல என்ன செய்வார்கள்? சைவ அடியார்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருந்து சிவனை பற்றி பேசுவார்.
அவனுடைய புகழை பேசுவார்கள், அவனை பற்றி பாடுவார்கள். நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க, கூடி இருந்து வழிபட்டால் அந்த வழிபாட்டுக்கு வைராக்கியம் அதிகம். அதுக்கு நான் வழக்கமா என் மாணவர்களுக்கு சொல்லுகிற ஒரு உதாரணம், நீங்க தனியா ரோட்ல போறீங்க, பின்னால ஒரு கார் ஹோன் அடிக்குது, துள்ளி பாய்வீங்களா இல்லையா? மற்ற பக்கம் எல்லாருக்கும் அனுபவம். இதே ஒரு கல்யாண ஊர்வலத்துல 100 பேர் நடக்கிறீங்க, காரன் ஹோன் அடிச்சு அவன் ஒரு பக்கமா நிப்பானே தவிர நாம அசைய மாட்டோம். ஏன் தெரியுமோ? கூட்டம் தருகிற பலம். இதுதான் வைராக்கியம் என்பது. இந்த வைராக்கியம் இந்த அடிய செய்தால் வரும் என்பதற்காக அடியார்கள் சங்கமமாக கூடி நின்று இறைவனை புகழ்வார்கள். அதனாலேதான் இறைவனை அடைவதற்கு குரு, லிங்க, சங்கமம் என்று 3 சொல்லி இருக்கிறார்கள். இந்த சங்கமம் என்பது சேர்ந்து எல்லாருமாக சேர்ந்து இறைவனை புகழ்வது, பாடுவது. அப்படி இவர்கள் இறைவனுடைய பெருமையை சிவனடியார்கள் எல்லாம் கூடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்தார். அவர்தான் இந்த திருத்தொண்டர் தொகையை முதல் பாடின ஆள். அவர் நினைச்சா இந்த கதையே நிப்பாட்டி இருக்கலாம். பாடின ஆள். அவர் சிவபெருமானுக்கு தோழர். அப்படி ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு சிவபெருமான், அவருக்கு தம்பிரான் தோழர் என்று பெயர். சிவபெருமான் அவரை ஃப்ரெண்டா தான் வச்சிருந்தார். ஃப்ரெண்டா வச்சிருந்தா எந்த அளவுக்கு வச்சிருந்தாருண்டா அது சொன்னால் கவலைப்படுவீர்கள். இவருக்கு காதல் வந்த உடனே சிவபெருமான் தான் லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பினான். இப்படி ஒரு சமயம் இருக்குமா? நீங்க எனக்கு சொல்லுங்க. முழு முதல் கடவுள்கிட்ட ஒருத்தர் இந்த பெண்ணை நான் கல்யாணம் கட்ட விரும்புகிறேன், அவள் மாட்டேன் என்றால் இந்த லவ் லெட்டரை கொண்டு போய் நீ தான் கொடுத்து எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி இந்த ஆள் சிவபெருமான் மண்ணுல கால் தோய நடந்து போச்சுதான். பைத்தியக்காரன் அந்த ஆளுக்கு பேர் வச்சது ரொம்ப சரி. யாருக்கு? சிவபெருமானுக்கு. பித்தா என்று அவர் அதெல்லாம் பாடினார். அப்ப இவரை இப்படி பண்ணிவிட்டார். இந்த தம்பிரான் தோழர் வருகிறார். சிவபெருமானுக்கு அவ்வளவு வேண்டப்பட்டவர். அவர் வந்தார், பார்த்தார் சிவனடியார்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் என்ன நினைச்சார் என்றால், இந்த நேரம் நான் குறுக்கால போனா நான் அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ண வேணும், பிறகு அவர்கள் எனக்கு நமஸ்காரம் பண்ண வேணும். இந்த நேரத்திலே சிவபெருமான பேசிக் கொண்டிருந்த அந்த விஷயம் தடைப்படும். ஏன் அப்படி போவான்? நான் ஒரு சைட்டா போவோம் நினைச்சிட்டு அந்த ஆள் கும்பிட இல்லை, மனதால கும்பிட்டு கொண்டு ஒரு ஓரமா உள்ளுக்கு போயிட்டு. இப்ப இத விரல்மண்டர் கவனிச்சிருக்க மாட்டார். இது என்னுடைய அபிப்பிராயம். இது சேர்க்கலாத ஒண்ணும் சொல்ல இல்லை. கொஞ்சம் நானும் என் பாட்டுக்கு விடுறது. ஏன் சொல்றேன்டா கவனிச்சிருக்க மாட்டான்னு? கவனிச்சிருந்தா அவர் அங்க சங்கமத்துல சரியா இருக்க இல்லைன்றதுல அர்த்தம். இதால ஒருத்தர் போறத நீங்க கவனிச்சுட்டீங்கன்னா என் பேச்ச கேட்க இல்லைன்றதான் அர்த்தம். ஆகவே இவர் கவனிச்சிருக்க மாட்டார். ஆரோ ஒருத்தன் இந்த சும்மா ஒருத்தன் வந்து உட்கார்ந்து இருப்பான் சுண்டல் சாப்பிடுறதுக்கு. அவன் என்ன செய்தான்? சுந்தரர் இப்படி போறதை கண்டோன்னா அவனுக்கு ஆரையாவது கொலிமை விட வேணும். அவன் என்ன செய்தான்? இப்ப சுந்தரர் போறதை கவனிச்சான். இவர் கோபக்காரன் தெரியும். தட்டினார் விரல்மண்டர் திரும்பி பார்த்தார். என்னன்னு கேட்டார். போய் என்ன எல்லாரும் சிவபெருமான பாடிக்கொண்டிருக்கீங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் கூட, இந்த அடியார்களுக்கு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணாம உள்ள போனார், கவனிச்சிங்களா? இதை கேட்டோன்னா விரல்மண்டருக்கு கோபம் வந்து, அப்படி ஒருத்தன் போனானா? யார் போனான்? அவர். சுந்தரர் போனார் ஐயா. சிவபெருமான் தம்பிரான் தோழன் சொல்ற சுந்தரர் உள்ளுக்கு போயிட்டார் ஐயா. ஒருத்தருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணல, சிவனடியார்கள் இவ்வளவு பேர் இருக்கு, கும்பிடாம போயிட்டார். விரல்மண்டருக்கு கோபம் வந்து விட்டது. எழும்பி அப்படியா, அப்படி சுந்தரர் எப்படி போகலாம், அடியரா அப்படியரான்னு சத்தம் போட்டார். இவன் விடுறதா இல்ல. யார்? இந்த சண்டை மூட்டுறவன். அவன் என்ன செய்தான்? சும்மா சத்தம் போட்டா போதுங்களா சாமி, உள்ள போயிட்டார் அவர். இப்ப அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் அதை சொல்லுட்டான். சுந்தரர் உள்ள போயிட்டார் அல்லவா, கும்படையில சிவனடியாரு, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டாமா? என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், அதை சொல்லு, துணிவு இருந்தா அதை சொல்லுன்ட்டு இவன் கண்டி விட்டான். அவரும் பார்த்தாரு, இதனடா சிக்கலா போச்சுன்னு சொன்னார். பனிஷ்மெண்ட் தானே, கொடுக்க வேண்டியதுதான். சிவனடியாரை கும்பிடாம ஒருத்தன் போனானா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதான். என்ன பனிஷ்மெண்ட்? திருப்பி சொல்லிக்க, என்ன பனிஷ்மெண்ட்? அவர் சொன்னார், சுந்தரரை நான் சைவத்தில் இருந்து விலக்கி வைக்கிறேன், சுந்தரன் சைவத்துக்கு புறகு என்றார். சுந்தரனை சிவபெருமான் ஏற்றுக்கொண்ட ஆளை இவர் என்ன செய்கிறார்? சைவத்தில இருந்து நான் சுந்தரனை விலக்கி வச்சு விட்டேன். சொல்லி முடிச்சுட்டு உட்கார்ந்து திருப்பி கதை கேட்க தொடங்கினார். இவன் விடுறதா இல்ல, திருப்பி தட்டினான். டேய் அதானேப்பா, போன சுந்தரனுக்கு தண்டனை கொடுத்துட்டேனே, சுந்தரன் சைவத்துக்கு புறகு என்று சொல்லிட்டேனே, இப்ப என்ன திருப்பி தட்டுறேன்டோனே? அது இல்ல சாமி, சுந்தரர் போனார், தண்டனை கொடுத்துட்டீங்க, சரி. உள்ள போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அவரே என்ன பண்ண போறீங்க என்றான். ஆளையால் மனுஷனோட ஒளி விட்டு காணாது, கடவுளோட ஒளி விடுறான். உள்ள போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். அப்ப போன சுந்தரருக்கு தண்டனை கொடுத்துட்டு உள்ளுக்கு போன சுந்தரரை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேட்டான். இவர் யோசிச்சார். அப்படியோ, சரி, கொடுக்க வேண்டியதுதான். தண்டனை என்றால் எல்லாருக்கும் சமமான தண்டனை. சிவனடியாரை மதிக்காம போனதுனாலே சுந்தரனை நான் சைவத்திலே புறகு என்றேன். இப்ப சிவபெருமானம் ஏற்றுக்கொள்ளவில்லையா? விஷயம் முடிஞ்சது. சுருக்கமாக சொல்லுகிறேன், சிவபெருமானம் சைவத்துக்கு புறகு என்றார் ஒருத்தர். அடப்படுவார் மனுஷா. சைவத்தினுடைய முதுமுதல் கடவுள் எதுவோ அந்த சிவனை சொல்லுகிறார்
சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் என்றால் சிவபெருமானை நான் சைவத்திலே இருந்து தள்ளி வைக்கிறேன், அவர் சிவபெருமானும் சைவத்துக்கு பிறகு என்று. இவ்வளவும் பெருசு இல்லைங்க. இப்படி ஒருத்தர் சொல்லலாமா? நீங்க வேற ஒரு சமயத்துல போய் அந்த சமய கடவுளை நான் சமயத்துல தள்ளி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரோட வந்துருங்க பாப்போம், உயிரோட வந்துருங்க பாப்போம். நான் அந்த கடவுளை தள்ளி வச்சு விட்டேன் சமயத்தில இருந்து ஒருத்தன் சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நம்ம சைவத்தில இருந்து ஒருத்தர் சொல்றார், நான் அவரை கும்பிடாம போனவனையும் தள்ளி வச்சுட்டேன், சிவபெருமானையும் தள்ளி வச்சுட்டேன். நம்ம சைவ பெரியார்கள் எல்லாம் உடனே ஒரு பஞ்சாயத்து கூடினார். பஞ்சாயத்து அது எங்க கூடினு நீங்க கேட்கப்படாது, நான் சிலது என் கற்பனைக்கு பேசுவேன். எல்லாரும் பஞ்சாயத்து கூடி ஒருத்தர் செம்போட வந்து உட்கார்ந்துட்டார். இந்த விஷயம் தான் இப்படி எல்லாம் தள்ளி வச்சு ஒருத்தர் சிவபெருமானையும் தள்ளி வச்சுட்டார், சுந்தரரையும் தள்ளி வச்சுட்டார், என்ன பண்ணலாம் என்ற உடனே அந்த சைவ பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த 63 சீட் தானே சைவத்திலே இருக்குது, அதுல ஒரு சீட்டை இந்த ஆளுக்கு கொடுத்துடலாம் என்றார். கடவுளை தள்ளி வைத்த மனிதனை சைவத்தினுடைய சிவனடியார்கள் ஒருவரா நாம சேர்க்க வேண்டும், அதுக்கு ஒரு இடம் கொடுங்கோ. விரல் மண்டரும் செய்த அடியார்களிலே ஒருவர் என்று சொல்லி அவரையும் சைவ அடியார்களுக்குள்ளே ஒருவராக சைவம் சேர்த்து கொண்டதென்றால் சைவத்தினுடைய சுதந்திரம் எந்த அளவானது என்று நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? கடவுளை தள்ளி வைத்த ஒருவனை ஒரு சிவனடியார்களாக சேர்த்துக் கொள்வோமா? தள்ளி வைத்த ஒருவனை, அதுவும் சுந்தரர் தள்ளி வச்சதில்லை, சிவபெருமான தள்ளி வச்ச ஒருத்தனை அவனும் நம்ம சிவனடியார்ல ஒருத்தன், பாயா உனக்கும் ஒரு சீட், நீயும் எலெக்ஷன் கேள், சிவனடியாரா ஆக்கி விட்டார்கள். இது வேற எந்த சமயத்திலாவது நடக்குமா? நமக்கு புரியவில்லை. இது எனக்கு கிடைச்ச நேரத்துக்குள்ளே சும்மா அப்படி தொட்டு ஊறுகாய் மாதிரி தொட்டு காட்டுகிறேன். சைவத்தின் பெருமை சொல்வதானால் எத்தனை நாள் சொல்ல வேண்டும். பாருங்க, பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சைவத்திலே ஒழுங்கில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சைவத்திலே ஒழுங்கில்லை. சேச்சிலே போய் பாருங்கள், போனா எல்லாரும் 9 மணி பூசைண்டா 9 மணிக்கு போறான், எல்லாரும் முழங்கால உட்காருண்டா உட்கார்ந்துடுறான், எல்லாரும் மொட்டாக்க போடுண்டா போட்டுடுறான், ஜெபம் சொல்லுண்டா எல்லாரும் சொல்றான், 10 மணிக்கு பூசை முடிஞ்சுண்டா எல்லாரும் எழும்புறான், 10:30 மணிக்கு எல்லாரும் கோயிலை விட்டு போயிடுறான். என்ன ஒழுங்கு? உங்க கோயில்ல போய் பாருங்க, சைவ கோயில்ல ஒருத்தன் 8 மணிக்கு வருவான், ஒருத்தன் 8:15 வருவான், ஒருத்தன் 8:30 வருவான், ஒருத்தன் சீலை கட்டி கொண்டு வருவான், ஒருத்தன் சுடிதார் போட்டு கொண்டு வருவான், ஒருத்தன் பேட்டி கட்டுவான், ஒருத்தன் டவுசரோட வருவான். ஒழுங்கே இல்லாத சமயம் ஐயா சைவ சமயம். இப்படி சொல்கிறார்களா? இல்லையா? சொல்கிறார்கள். ஒழுங்கே இல்லாத சமயம் சைவ சமயம். ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ணுவான், ஒருத்தன் பஞ்சாயத்து கட்டைக்கு அப்பதான் அரோகரானுவான், ஒருத்தன் அப்பதான் எப்படா பொங்கல் நம்ம கைக்கு வரும் அதை பார்ப்பான். இப்படித்தானே கோயிலுக்கு போனா ஆளு கொண்டா நிக்கிறோமே, ஒன்றாக நிக்கிற அந்த சமயம் பெரிதா, நம் சிதறி கிடக்கிற நம் சமயம் பெரிதா என்று கேட்பார்கள். நான் சொல்வேன், இந்த ஒழுங்கீனம்தான் நம்முடைய சமயத்தினுடைய ஒழுங்கு. இது இவர் வாயால சும்மா ஒரு விடுக விட்டு காட்டுறாருன்னு நீங்க நினைப்பீங்க. இல்லை, இங்க பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் வேறுபட்டிருக்கிறான். நான் வேறு, நீங்கள் வேறு, என்னுடைய உணர்வு வேறு, உங்களுடைய உணர்வு வேறு. ஒவ்வொரு மனிதன், ஒரு கணவன் மனைவியா இருந்தால் கூட 80% பொருத்தம், அவ்வளவுதான். மிச்ச 20% பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். இல்லாவிட்டால் அவர்கள் மனிதர்கள் அல்ல. ஏன் என்னுடைய தோற்றமும் உங்களோட தோற்றமும் ஒரே மாதிரி இல்லை? ஆளுக்கு ஒரு விதமாக இருக்கிறோம். புறம் மாறுபட்டிருக்கிறது. அகம் மாறுபட்டால் தான் புறம் மாறுபடும். ஆகவே நமக்கு அகம் மாறுபட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் வேறு 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 விதமாக இருக்கிறோம். நம் எல்லோருக்குமான ஒரு பொது வழிபாடு ஏற்படுத்த முடியுமா? ஆளுக்கு ஒரு விதமா இருக்கிறோமே, ஆளுக்கு ஒரு நினைப்பு ஒவ்வொரு. ஆனால் எல்லாரையும் கும்பிட வைத்த சமயம் என்கிற சமயம் நம்முடைய சமயம். வேறு வேறாக இருந்தாலும் எல்லாருக்கும் கும்பிடுகிற முறையை காட்டி தந்த சமயம் நம் சமயம். அது எப்படி என்று சொல்ல நேரமில்லை. நம்முடைய சமயம் வேரோடி கிடக்கிறது, இந்த மண்ணிலே வேரோடி கிடக்கிறது. எங்க ஊர்ல தான் செங்கையாளியான் என்று ஒரு எழுத்தாளர் எழுதினார். நான் அதை ரொம்ப ரசித்தேன். என்ன எழுதினார்? அந்த காலத்திலே இந்த வெளிநாட்டவர்கள் வந்து நம்ம நாடுகளை பிடித்து ஆண்ட பொழுது சமய மாற்றம் செய்தார்கள். சமய மாற்றம் செய்கிற பொழுது என்ன, இந்த வசதி குறைந்தவன், கஷ்டப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் இவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் அது தருகிறேன், இது தருகிறேன், பொருளை தருகிறேன், நீ எங்க சமயத்துக்கு வந்து விடுடா, இவனும் போயிடுவான். இது இயல்பு தானே, போயிடுவான். அப்படி கன பேர் போயிட்டார்கள். அதுல ஒருத்தன் போயிட்டான். போனோன்னு செய்கிற முதல் வேலை பெயரை மாத்துறது. அவனுக்கு சுப்பிரமணியம் இருக்கும், அந்தோனின்னு பெயர் மாத்தி விடுவார்கள். ஏன்னா அந்த நினைப்பே வரக்கூடாதுன்றதுக்காக பெயர் மாத்தி விடுவார். ஆக ஒரு சுப்பிரமணியத்தை அந்தோனி என்று பெயர் மாத்தி விட்டார். ஒரு பாதிரியார், ஒரு வெள்ளக்கார பாதிரியார் மாத்திட்டார். கட்டாயமாக எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர வேண்டும், கோயிலுக்கு வர வேண்டும். வந்தா அந்த ரிஜிஸ்டர் இருக்கும், பெயர் பதியோனம். நான் இன்றைக்கு இத்தனை மணிக்கு வந்தேன் என்று பெயர் பதியோனம். நம்ம கோயில்ல பாவம், நமக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தர்றதே இல்லை. பதிஞ்சு விட்டு போக வேணும். ஒரு நாள் இந்த அந்தோனி வந்து பெயர் பதிஞ்சு ஞாயிற்றுக்கிழமையில கும்பிட்டு போவான். ஒரு நாள் ஊர்ல மாரியம்மன் கோயில்ல திருவிழா. இவன் திருவிழா பார்த்து பழக்கப்பட்டவன். காலாகாலமா அங்க அந்த கூத்து நாடு, இந்த சின்ன மேடம் இதுகளெல்லாம் பார்த்து பழக்கப்பட்டவனுக்கு இப்ப மாறிட்டேன் என்றாலும் அதை போய் பார்த்தா என்னன்னு நினைப்பு வந்தது. ஒரு மொட்டாக்க போட்டுக்கொண்டு அதை பார்க்க போய்
போயிட்டான் ராத்திரி, ஒரு சனிக்கிழமை ராத்திரி. அதை பார்த்து மயங்கி போயிருந்தவன் விடிஞ்சது தெரியாம உட்கார்ந்துட்டான். விடிஞ்ச பிறகு பார்த்தான் இவனுக்கு நல்ல தூக்கம் வந்தது, தூங்கிட்டான், அங்கேயே தூங்கிட்டான். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மறந்து போனான். பாதிரியார் பார்த்தா ரெஜிஸ்டார்ல அந்தோனியில பேர் இல்லை. இவன் இப்படியே விட்டா போயிருவான் நினைச்சு 2 நாள் பார்த்து கொண்டிருந்தார். எங்கேயோ வழியில இவனை சந்திச்சுட்டார். அந்தோனி என்றார். இவன் பாதிரியார் என்றான். என்ன நீ ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வரவில்லை, இயேசுவை மறந்தனையோ என்றாராம். இவன் பாவி கன்னத்துல அடிச்சு கொண்டு சொன்னானாம், சிவசிவா நான் இயேசுவை மறப்பனோ என்றானாம். இதுதான் நம் சைவத்தினுடைய வேர். அடி மனிதனில இருந்து மேல் மனிதன் வரையும் வேரோடி துளைந்து நிற்கிறது. சும்மா வெறுமையா நிற்கவில்லை. அதற்காக நம் பெரியவர்கள் போட்ட அந்த பாதை இருக்கிறதே, அந்த பாதையை சொல்ல இன்றைக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு அறைமுகத்திலேயே நான் ரொம்ப கடுமையான விஷயங்கள் சொல்லி உங்களை நான் சிரமப்படுத்த விரும்பவில்லை. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 வகையான வழிபாட்டு முறைகளை அமைத்தார்கள். எல்லாரும் கும்பிடலாம், கீழே நின்றும் கும்பிடலாம், அதுக்கு மேலே நின்றும் கும்பிடலாம், அதுக்கு மேலே கும்பிடலாம், அதுக்கு மேலே கும்பிடலாம், எல்லாம் கும்பிடலாம் என்பதை வகுத்து தந்திருக்கிறார்கள். சரியை வழிபாடு என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அந்த 4 வழிபாடு ஒன்னும் கஷ்டமா யோசிக்காங்க. சரியை வழிபாடு என்றால் வெளியிலே மட்டும் கடவுளை கும்பிடுவது. கிரியை வழிபாடு என்றால் மனத்தொடர்போடு கடவுளை வெளியிலே கும்பிடுவது. யோக வழிபாடு என்றால் வெளி தொடர்பே வேண்டாம், கோயிலே வேண்டாம், படமே வேண்டாம், மனதுக்குள்ளேயே கடவுளை கும்பிடுவது. ஞான வழிபாடு என்பது அவனோடு 2 கலப்பது. இப்படி வழிபாட்டு முறைகளை எல்லாம் வகுத்து தந்து இறைவனோடு ஒன்ற வைத்து சாறு பிழிந்தால் போல் மொத்தமாக சொல்லையா 4 வேதங்கள் இருக்கு, யசுர் சாம மதர்வம் 28 ஆகமங்கள் இத்தனையும் இருக்கிறதே, இதுக்கு எல்லாம் சாராம்சமாக சொல்லி, இவ்வளவும் எங்களால் படிக்க முடியவில்லை, சாராம்சமாக சொல்லு, என்ன உன் சைவத்தினுடைய சாராம்சம் என்ன சொல்லு என்ற உடனே திருமூலர் நமக்காக சொன்ன வரிதான் அன்பே சிவம். அன்புதான்டா கடவுள், அன்புதான் கடவுள். இந்த வார்த்தையை எந்த சமயமாவது மறுக்குமா? நான் உங்களை கேட்கிறேன், எந்த சமயமாவது மறுக்குமா? அன்பே சிவம் என்ற அந்த சைவத்தினுடைய அந்த சாராம்சமான அந்த தொடரை, மகுட வாசகத்தை எந்த சமயம் மறுக்கும்? எல்லா சமயமும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி எல்லா சமயத்தையும் உள்வாங்கிய சமயமாக இருக்கிற நம் சைவத்திலே நாம் பிறந்தோம் என்ற பெருமை நமக்கு வேண்டும். அந்த சைவத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற என் வேண்டுகோளை முன்வைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.